அந்தோனியாருக்கு நவநாஜலும் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். புதுமைகள் பல உரையாடல் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேர் பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேசத்தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காய் பறந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்றுக்கொண்ட அந்தோனியாரே, நம்மளும் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நாங்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருளை பெற்று தந்தருளோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாயே, இறைவனின் புனித மாதாவே, பதவி பதியரான புனித அந்தோனியாரே, இயேசுவை நிறையன்பு செய்தவரான புனித அந்தோனியாரே, தூய்மையின் நீதி மலரான புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, நற்செய்தி போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, ஆழ்கடல் மீன்களுக்கு போதித்த புனித அந்தோனியாரே, பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயத்துடைக்கும் புனித அந்தோனியாரே, சிறு குழந்தை உருவத்தில் வந்த கர்த்தரை கையில் ஏந்திய புனித அந்தோனியாரே, ஜெபிப்போமாக. என்றும் வாழும் இல்லாமலே புனித அந்தோனியாரே, தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அழைத்தீரே. அவர்கள் உதவினால் நாங்கள் கிறிஸ்து வாழும் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் நினைவுகளெல்லாம் மத ஆதரவை கொண்டு நடக்கவும் செய்திருக்கிறார்கள். கடவுளுக்கே ஆட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் உள்ள கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
உங்கள் அனைவரோடு விரும்புவதாக. சாதனாதனுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாதனை நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் தொடர்ந்து விளையாட்டு சிந்தனை வைப்பதற்காகவும் இப்படியும் சிறப்பாக ஜெபிப்போம். உதவிகளையும் ஜெயசீலன் தன்னுடைய 58வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 2ஆம் நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் இப்படியும் சிறப்பாக ஜெபிப்போம். அத்துடன் இணைத்து PM அருள்ராஜ், இருதயமேவி, மோட்சமித்ராக்கினி, S டொமினிக், கிளாரா, J செல்வராஜ், செல்வகுமார், வெரோனிகா அமலராயன், செல்வராஜ் ஜோசப், தீபா மேரி இவருடைய ஆண்டத்திற்காகவும் திருப்பணியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு இணைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நீங்கள் நினைக்கின்ற கவலைகள் அனைத்தையும் இறைவன் உங்களோடு உடனிருந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் பெரும்படிய வேண்டுவதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பிக்க சகோதர சகோதரிகளை நோய் மறைந்த கண்புகளை கொண்டாட பிரதிபலிப்பது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் பாவங்களை மன்னித்தவர்களை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவி எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டும் என்றும் அதனால் உமது படையின் பிடி அவரில் பெற்றுக்கொண்ட நாம் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாமையாரின் இறைவனாய் ஆட்சி செய்கின்றீர்களான உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவினை மன்றாடுகின்றோம். அந்நாட்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களும் காணப்படவில்லை. நிலப்புலங்கள் அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது, நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இடத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாக அணிந்துள்ளார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கூறியது பற்றி நீ வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்று எங்கு செல்கிறது என்று உமக்கு தெரியாது. தூய ஆவியாரால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையா? எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகின்றோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகருகின்றோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மண்ணுலக சார்பை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகம் சார்பை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மாநில மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். ஆண்டவரே நல்வாழ்வு. சகோதர சகோதரிகளே, யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் புறப்படுவது போல விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாவை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அமர்ந்துடைய இறைமக்களே,
இன்றைய நாளில் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை கொண்டாடி 2 வாரங்கள் 2ஆம் வாரத்தில் நாம் இருக்கின்றோம். இதனாலில் நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும், யாரை விசுவசிக்க வேண்டும், யாரை பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக இன்றைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வருகிறது. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அந்த ஆண்டவரை, அந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் அறிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவரை, கிறிஸ்துவை ஆணையாக நாம் உடுத்த, கிறிஸ்துவை நம்மை முழுமையாக ஆட்கொள்ள நாம் தகுதியாக வேண்டும், நம்மை நாமே ஒத்துக் கொடுக்க வேண்டும் என்பதை தான் இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் மட்டுமல்லாமல் இன்றைய முதல் வாசகத்தை பார்ப்பவற்றால், இன்றைய முதல் வாசகத்தில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். எனவே அதே போல நாம் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக, உயிர்த்த இறைவன் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய உள்ளத்திலே இருந்து நமக்கு வெளிப்படுத்துகின்ற அந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியுள்ள மகளாக வாழ நம்மை அழைக்கின்றார் என்பதை அறிந்தவர்களாக நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கை மூலமாக பிறருக்கு எடுத்துக்காட்ட நம்மை இறைவன் அழைக்கின்றார். அவ்வாறு எடுத்துக்காட்டுகின்ற பொழுது நாமும் தூய ஆவியை பெற்றவர்களாக, அந்த தூய ஆவியை பெற்று இறைவனுக்கு சாட்சியுள்ள மகளாக வாழ முடியும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு அறிவிக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய பழைய பாவங்களை இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து அதற்காக மனம் வருந்தி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இறைவனோடு பிறக்க, இறைவனை ஆடையாக கொண்டு அந்த இறைவனை பிறருக்கு நம்முடைய வாழ்க்கையினால் பிறருக்கு கொடுக்க தூய ஆவியின் வல்லமை நமக்கு துணையாக இருக்க வேண்டியதற்காக இந்த திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் குடும்பத்திற்கும் இருப்பதாக. சகோதரிகளை பாடை வழியெல்லாம் நடந்ததையாக இவனுக்கு ஏற்றுதான் அப்படி வென்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்காமரை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. Amen.
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக கடமை மீட்புக்குரிய செயல்வாகும். கிறிஸ்து வழியாகவே வழியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்த அவரது உயிர்ப்பினாலே அவரது வாழ்வும் உயிர்த்தெழுதலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவர் மக்கள் இருக்கின்றனர். அவ்வாறே ஆட்சிக்காரம் அதிகாரம் கடவுள்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மையடைந்திருக்கு ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பழைத்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மையை மாறுவார்கள். அவர் பாடுபட விடம் கணித நம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்களிடம் தாம் சீடர்கள் கழித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாம் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவு எங்கள் குடும்பத்திலே மறைந்த அனைத்து ஆத்துமாக்களையும் யாருடைய ஆத்துமாக்களையும் உத்திரிகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்துமாக்களையும் நினைவுகள் ஏற்றிடும். ஆண்டவரே எங்கள் அனைவரும் மீது வழக்கமாயும் இன்னும் சிறப்பாக இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சாதனா ஜெயசீலன் அவரிடம் நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை உள்ளது. அவர் நினைத்து மாறை அனைவரும் நீனவர்களோடு உடனிருந்து உமக்கு உரிய சாட்சியுள்ள மகனாக மகளாக வாழக்கூடிய ஆற்றலை இருவருக்கும் அளித்திடும். ஆண்டவரே நாங்களும் மறுபிறப்படைந்தவர்களாக தூய ஆவியின் துணையால் நாங்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியுள்ள மகனாக மகளாக வாழக்கூடிய ஆற்றலை இவந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திடும். எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயிருக்கக்கூடிய அவருடைய கடவுளான திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராக அனைவரிடம் நாங்கள் வாழ்வோம்
உம்மை புகழ்ந்தேத்து வருவருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் படிப்பில் நாம் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களது உடம்பை என்று எங்களுக்கு தான் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுத்தால் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தீர்கள். ஆண்டவரை தீமையினை விடுதலை விடுவித்தீர்கள். வாழ்நாளில் அமைதியை உணர்வுடன் காடுகின்றோம். உங்களுடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமிழமாயிருப்போமாக. நாங்கள் இந்த நோக்கிற்கு பெறுவதற்காக இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியே உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்தர்களுக்கு எழுந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு இருப்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவது. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். இந்நாட்டவரே எங்களின் நிறுத்தி எழுந்தது நான் தப்பி ஏற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பாடுபட்டு இறந்தவர்கள் மேல் உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் ஆட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. நன்றி கூறி வென்றாடுமா. ஆண்டவரை நாங்கள் முறை வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழ்வில் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சி காண உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சாதனா ஜெயசீலன் அவர்களை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதித்தவராக தூயாவின் வல்லமையால் அவர்கள் இறந்தவர்களாகவும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அனுபவத்தை கொண்டக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த நேரத்தில் ஒரே குடும்பமாக சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினாலே இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூயாவிக்கு மகிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மதுரை நகரில் சிறந்த